வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜில் இருக்கும் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் புதுசாக அப்டேட் போடுறோம், புதுசாக வீடியோ போடுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம வந்துட்டு அங்கே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ அங்கே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே நான் வந்துட்டு இது மூலமாக ஷேர் பண்ணிப்பேன், ஓகேங்களா. அதே நம்ம வந்துட்டு என்ன டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ ஏர் ஃபைபர் பற்றினா தான். அதே நம்ம வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 5 மாதம் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா எப்போ அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன். இதை நான் பார்த்தீங்கன்னா February 9 வெள்ளிக்கிழமை நான் வந்துட்டு இதை இன்ஸ்டலேஷனுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டாங்க. ஒரு 4240 ரூபா சம்திங் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதுலேருந்து பே பண்ணேன். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் புக்கிங் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா கனெக்ஷன் அப்படின்றது அடுத்த நாள் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10 பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்க வந்தாங்க. வெள்ளிக்கிழமை அப்ளை பண்ணியிருந்தேன். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கனெக்ஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. அதே நாம் வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட்டெல்லாம் பார்த்துருந்தோம், அதில் நல்லாவே இருந்துச்சு, ஓகேங்களா. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே என்னென்ன அப்படின்னு தான் நான் வந்துட்டு டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுறேன். அதே இது வந்துட்டு நமக்கு இந்த ஜியோ ஏர் ஃபைபர் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடையே சேர்த்து ஃப்ரீயாக கிடச்சிரும். அதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லைவ் டிவி அப்படின்றதுமே இன்டர்நெட் வழியாக கிடச்சிறதுனால நான் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலுமே அது வந்துட்டு ஒரு 240 260 அந்த ரேஞ்சுக்குள்ளே போகும். ஹெச்டி அப்படிங்கும்போது 260. நான் வந்துட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது சன் டைரக்ட்டு. ஸோ அதுக்கு பேஸான ஒரு ரேட்டை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், ஓகேங்களா. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். அந்த தனியாக இன்டர்நெட் பில் கட்டுறோம் அப்படிங்கும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு 400 அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 Mbps வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1000 rupeesக்கு மேலே வந்துடும். பட் நமக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்து ஒரு 700 to 800க்குள்ளே நமக்கு வந்துட்டு கிடைக்குது அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது பெட்டராக தெரிஞ்சு. அந்த சில பேர் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம ஒரு கணக்கு வந்துட்டு எடுத்து பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அதேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த டிவி லைவ் டிவி ஆர் நார்மல் டிவின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். நமக்கு பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 700க்குள்ளே முடிகிறது. ஓரளவுக்கு பெட்டராக தான் தெரிஞ்சு. அதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு இன்னோவேஷன் அப்படின்றதுனால நமக்கு பார்த்திங்கன்னா சில ஃப்ளாஸும் இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்றதும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும், ஓகேங்களா. கண்டிப்பாக 2 விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு டெக்னாலஜி அப்படிங்கும்போதும் அதில் பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஸோ ஒரு சில இடங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளோட யூசர்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதை பொறுத்து நமக்கு வந்துட்டு கமெண்ட் அப்படின்றது போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம், ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சார்லஸ் டைசன் அப்படின்றவர், தயவுசெய்து யாரும் ஜியோ ஏர் ஃபைபர் வாங்காதீங்க. இதுக்கு அமேசான் ஃபயர் ஸ்டிக் போதும். ஜியோ ஏர் ஃபைபர் ஃபெயிலியர் வாங்கிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேன். சிசிடிவி கனெக்ட் பண்ண முடியல. 6 டைம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இது வரைக்கும் யாரும் வரல. ஒஸ்ட் ரெஸ்பான்ஸ் கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது வந்துட்டு அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிசிடிவி கனெக்ட் பண்ணுறது நம்ம ஈத்தர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணுவோம். மேபி அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாம். ஒருவேளை அவருக்கு வந்த செட் அப்படின்றது கொஞ்சம் ஃபெயிலியராக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ மற்றபடி எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 193.55 × 6 பார்த்திங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 1161.3 GB. நல்லா வேப்பில் அடிக்கிறாங்க. 5G மொபைல் இருந்தால் ஃப்ரீ டேட்டா, பணம் கொடுத்து வாங்கினா லிமிட்டடாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரோ ராஜ்குமார் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இதையே. பட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லிமிட்டட் அப்படின்றது கிடையாது. ஒரு 1000 GB அப்படின்றது கொடுப்பாங்க, ஓகேங்களா. இது நமக்கு லிமிட்டட் மாதிரி தெரியும். பட் யூசேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 GB 1 மந்தில் மூக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2.5 GBயவே மூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற காலம் அது. அதில் நீங்கள் 1000 GB வந்துட்டு ஈஸியாக காலி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதே நம்ம வந்துட்டு போட்டிருக்கிற MBBSஸை பொறுத்து, அதாவது நான் 30 போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு மந்த்துக்கே ஒரு 600 GB அப்படின்றது தான் காலியாகுது. அதிகபட்சம் நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போதே 600 GB
அப்படின்றது காலியாகுது. அதே சமயம் உங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அடுத்து வந்துட்டு வர்தன் அப்படின்றவர் ஆமாம் ரொம்ப மோசமான சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காரு. மேபி யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். அவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, டிவி சேனல் கேன் பி வித்தவுட் இன்டர்நெட் ஆர் வி நீட் இன்டர்நெட் டு வாட்ச் டிவி சேனல் அப்படின்னு. ஸோ அபிஷேக் அப்படின்றவர் கேட்டிருக்காரு இதையே. ஸோ டிவி சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ அது வந்துட்டு ஜியோ செட்டப் பாக்ஸில் ஈத்தர்நெட் கேபிள் இருக்கும், ஓகேங்களா? அது வழியாக கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வைஃபை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டலோனும் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் ஜியோ ஃபைபர் வயர்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாக ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் தென் கலைமா அப்படின்றவர் ப்ரோ வயர்டு கனெக்ஷன் இன்னும் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு என்னோடய ஏரியாவில் வயர்டு கனெக்ஷன் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால தான் எங்கேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வீடு இல்லை பக்கத்தில் அப்படிங்கும்போது, அவுட்டர் ஏரியா அப்படிங்கும்போது நான் அந்த வயர்லெஸ்ஸை தான் போட்டாகணும். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு வீடியோ போட்டோன்னா 1 hour நான் கண்டுக்க மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் மற்ற வேலை என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துருவேன், ஓகேங்களா? நல்லா தான் போயிட்டுருக்கு எனக்கு இன்றைக்கி வரைக்கும். அடுத்து கேஷ் அவுட் தமிழ்னு சொல்லிட்டு ஒருத்தர், ப்ரோ எங்கள் வீடு ஓட்டு வீடு தான், மாடி வீடு இல்லை, இதை நான் வாங்கிக்கலாமா? ஸோ எங்கள் வீடுமே ஓட்டு வீடு தான், மாடி வீடு கிடையாது. ஸோ இதை வாங்கியிருக்கேன். ஸோ அந்த போட்டிருக்காங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. அதே நான் வந்துட்டு முன்னாடி ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். நமக்கு வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி டிவி பார்க்கும்போது டேட்டா காலியாகும் அப்படின்னு. பட் ரொம்பலாம் போகிறதில்லைங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு 1 hour பார்க்கும்போது ஒரு 4-5 GB அப்படின்றது காலியாகும். அது நார்மல் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கேட்டவங்க ஸ்ரீதேவி அப்படின்றவங்க, ஹாய், இந்த ஜியோ ஏர் ஃபைபரில் 1 மணி நேரம் சன் டிவி ஹெச்டியில் பார்த்தால் எவ்வளோ நேரம் ஜிபி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, மாணிக்கம் பிரதர்ஸ் அப்படின்னு, ப்ரோ இன்டர்நெட் அன்லிமிட்டட் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்லிமிட்டட் கிடையாது, உங்களுக்கு 1 TB அப்படின்றது கொடுப்பாங்க. அதாவது 1000 GB, ஓகேங்களா? 1000 GB உங்களால் முடிக்கிறதுக்கு காலி பண்ணுறதுக்கு திறமை இருக்குது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே SDM vlogன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, ஐ எம் ஃபேஸிங் ஸ்பீட் இஷ்யூ, த பிக்கஸ்ட் ஸ்கேம், டோன்ட் பை ஜியோ ஏர் ஃபைபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கஸ்ட் ஸ்கேம் அப்படின்றது மேபி உங்களுக்கு நடந்திருக்கலாம். எனக்கு இது வரைக்கும் அப்படி படலை, ஓகேங்களா? நான் வந்துட்டு ஹெவியாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன். நான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படிங்கும்போது நான் ஒரு 2 சேனல் வச்சுருக்கேன், ஓகேங்களா? மொத்தம் 3 சேனல் இதோடு சேர்த்து. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸ்கேம் பண்ண மாதிரி நான் அதுவும் ஃபீல் பண்ணல, ஓகேங்களா? ராயல் ஏஸ் கேமர் அப்படின்றவர், நாட் ஒர்த், இதுக்கு மொபைலையும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க. பட் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது மொபைல் ஹீட் ஆகும். ஸோ அந்த இஷ்யூவெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்நேரம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இது வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால இப்படி தான் இருக்கும். சில பல விஷயங்களை சரி பண்ணிவிட்டு வேணால் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக விடலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கு சில காலங்கள் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி அந்த டெக்னாலஜியை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும், ஓகேங்களா? இது வந்துட்டு புது டெக்னாலஜி அப்படின்றதுனால நமக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? அடுத்து சுந்தரராஜன் அப்படின்றவர், இதில் தரைவழி தொலைபேசி வேலை செய்யுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. லேண்ட்லைன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இது வந்துட்டு எனக்கு கனெக்ஷன் இல்லை, ஓகேங்களா? நான் வந்துட்டு ஜியோ ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்துட்டு போயிட்டு நான் பார்த்தேன். பட் எனக்கு இன்னுமே அது ஃபெயில்டு அப்படின்றது தான் வருது. ஒரு சில இடங்களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஏரியாவுக்கு இன்னும் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அதித் அப்படின்றவர், ப்ரோ இட்ஸ் ப்ரீபெய்ட் ஆர் போஸ்ட்பெய்ட், வாட் இஸ் த பில்லிங் ப்ராசஸ் ஃபார் எக்ஸ், வி நீட் டு ஃபஸ்ட் ரீசார்ஜ் தென் வி கேன் யூஸ் இட் ஆர் தே வில் சென்ட் பில் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோ ஏர் ஃபைபர் இஸ் அவைலபிள் இன் ப்ரீபெய்ட். அது ப்ரீபெய்டாக இருக்கலாம், பட் இது வந்துட்டு போஸ்ட்பெய்டுங்க ஜியோ ஏர் ஃபைபர். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இனிஷியலாக ஒரு 4000 வாங்குவாங்க இல்லையா, அதை வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு போட்டு விட்ருவாங்க. அதுக்கு 6 மாதம் கழித்து நீங்கள் மந்த்லி பில் பே பண்ணிக்கலாம். பில்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி தான் வரும். அதாவது 1ஆம் தேதி வராது, 16ஆம் தேதி மந்த்துக்கு இடையில பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்துட்டு சேலரி வாங்கியிருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த பில்லெல்லாம் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா 1ஆம் தேதி வந்துட்டு நீங்கள் பில் கட்டணும். அப்படிங்கும்போது மாத கடைசியில் நீங்கள் காலி பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி வருதுன்னு வைங்களேன். 1ஆம் தேதி பில்லு வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு 16 அப்படின்றது சேஃப் ஜோனாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ நமக்கு ஜியோ ஏர் ஃபைபர் போட்டு 5 மாதம் ஆச்சு இல்லையா?
இப்போ வந்துட்டு 5 மாதம் கழிச்சும் நமக்கு எப்படி வந்துட்டு இது வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்றத ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெட் வெலாசிட்டி ஆப்பை யூஸ் பண்ணிட்டேன். அதை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 5 GHz பேண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சிக்னல் ஸ்ட்ரென்த்து குட்டு தான். ஓகேங்களா, அடுத்து ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குயிக் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்னு இருக்குது. நம்ம ஃபுல் டெஸ்ட் போட்டுப்போம். ஓகே, ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லோட் ஆகுது. ஸோ இதனோட டவுன்லோட் ஸ்பீட் எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஸோ செர்வரோட கனெக்ட் ஆகிடுச்சு. நமக்கு டவுன்லோடு பார்த்திங்கன்னா ஒரு 22, 28 அப்படி பார்த்திங்கன்னா 29 அப்ராக்சிமேட்டாக 30 வரணும். நான் ரவுட்டர்கிட்ட இருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து அப்லோடு 5, 7, 6 இப்படி தான் வருது. ஸோ அப்லோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எனக்கு 1 hour அப்படின்றது ஆயிரும். 1 GB போட்டோன்னா 1 மணி நேரம் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா போதும். சீக்கிரம் நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகேங்களா, அண்ட் தென் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி செக் பண்ணிடுவோம் நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கொடூரமாக தான் வந்திருக்கு. ஸோ வந்து இப்போது வந்தது ஒரு 29 and 8. ஓகேங்களா, ஸோ வந்து டவுன்லோட் டைம்ஸு கூகுளோடது 3.9, 3.9 ஃபேஸ்புக்கோடது 4.2 அப்படின்றது டவுன்லோட் டைம்ஸ். ஓகேங்களா, ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஓகே ப்ரோ, கடைசியாக கன்க்ளூஷன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்துட்டு ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் இதில் வந்துட்டு ரீஃபண்ட் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கண்டிப்பாக ரீஃபண்ட் அப்படின்றது கிடையாது. நீங்கள் அந்த டேட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸு, இந்த ரவுட்ரு எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரீஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே ஒவ்வொரு டெக்னாலஜிக்குமே ஒவ்வொரு ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெட்டராக இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Creators Navigation.